friends, நான் உங்க சுபைதா zacs kitchen-ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் பெப்பர் ஃப்ரை. முட்டை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறது? அது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அதே மாதிரி இது நீங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டையை அவிச்சு அதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சாதான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போகும். அதுக்காக அடுத்து நம்மளுக்கு தேவை 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவை, மிளகு பொடி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிளகா பொடி மஞ்சளையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அப்புறம் உப்பையும் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லாட்டி மசாலா கரிஞ்சிடும். அதனால இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஹார்டாகவும் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ முட்டை சாஃப்டாகவும் இருக்கணும், அதே டயத்தில் நல்லா மேலே இருக்க பொசிஷன், அதாவது மேலே இருக்க அந்த ஸ்கின் மட்டும் கொஞ்சம் கிரன்ச்சியாக மாறிக்கணும். அதுக்கு 1 மினிட் மீடியம் ஃப்ளேம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ளேமை மீடியமில் வச்சுருக்கேன், மீடியம் டு ஹை அந்த இதில் வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி, அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். நான் ரொம்ப பொடுசாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலை, ஏன்னா என்னோட பையனும் அதை சாப்பிடுவான். அப்போ நான் ஈஸியாக அதை எடுத்து போட்டுடலாம். அதுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பொடுசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும். அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்சம் மசாலா இருக்குல்ல, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 25 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கணும். தண்ணி ஊற்றினாதான் வெங்காயம் சாஃப்ட் ஆகும். ரொம்ப ஃபுல்லாக வெங்காயம் இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இதில் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு சுருளை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் போட்டு அப்படி வறுவல் மாதிரி வறுத்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பெப்பர் ஃப்ரை உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரிவிங்க. நம்ம சேனல் zacs kitchen-ஐ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலையும் ஃப்ரீயா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.